வீட்ல திடீர்னுட்டு வந்து நிறைய விஷயங்கள் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஒரு அம்மா பொண்ணுக்கு இருக்க உறவா இருக்கட்டும், அப்பா பையனுக்கா இருக்க உறவா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். ஓகேடா வீடு இப்பதான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப வீட்ல வந்து ஒரு அணுகுண்டு விழுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்ப வந்து காசு பிரச்சனையா இருக்கட்டும் சரி, இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி வீட்ல வந்து எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்ஸ்ல, எதிர்பார்க்காத டைம்ல நிறைய பிரச்சனைங்க வருது இல்ல. சோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? அம்மா கேள்வி வந்து கேட்டிருக்கிறீங்க. அது நான் வந்து பல வருஷமாவே இந்த கேள்வி வந்து எங்க கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க கூட கேட்டிருக்கிறீங்க. புரியுதம்மா? புரியுது. இப்போ உன்னோட கேள்வி வந்து அது சாதாரண கேள்வி இல்லை. எதுக்கண்ணம்மா, இந்த கேள்வியில் நிறையா பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஃபேமிலி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலியில் அந்த வீடில் வந்து பைசா வந்து சந்தோஷம் வரும், பைசா வரும், திருப்தி வரும், மனசாந்தி வரும். அவங்களுக்கு வேலை இல்லாத ரொம்ப வருஷமாகி கஷ்டப்பட்டு வேலை வந்துட்டு, கல்யாணம் ஆகாம பல வருஷமா கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லாத பல வருஷமா கஷ்டப்பட்டுட்டு குழந்தை ஆகி, இந்த மாதிரி நிறைய கைக்கு வந்துருச்சு, இப்போ நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அந்த ஐடியா வந்த அணுகிலிருந்தே அவங்க வீட்டில் ஒன்று இப்படி மேலே இருக்கிறது எல்லாமே அப்படியே தானே அப்படியே கீழே அப்படியே போயிடும். ஓகே. என்னன்னம்மா, எனக்கு எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்கிறேன். దరిద్రానామం సముద్రా తీరం మరిబుచ్చే మరింత యోగం. ஒன்றும் புரியல. அது நம்ம தாத்தாவுக்கு கொடுத்த உச்சரவு. அது யாருக்குமே புரியாது. அது எனக்கு மட்டும்தான் புரியும். அப்படி என்னன்னா ஒரு நல்ல சந்தோஷமான ஃபேமிலியில் ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாம்பு வச்சு என்ன ஆகிடும், வீட்டுக்குள்ள ஒரு டப்பாசு வச்சா தீபாவளி அன்னைக்கு டப்பாசு வச்சு என்ன 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 ஆகிடும், பிளாஸ்ட் ஆகிடும். ஆமாம். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்கு, அக்கா தங்காச்சிக்கு, பசங்களுக்கு அப்பாக்கு, தொழில் ரீதியா பண ரீதியா எல்லாமே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா தானா வரும். ஓகே. புரியுதம்மா? இதெல்லாம் எதனால வருதுன்னா, அவங்க போற பாது நல்லா தான் இருக்கும், அவங்க பண்றது வேலை பர்ஃபெக்டா தான் இருக்கும், அண்ணன் தம்பி பல வருஷமா நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்று பிரச்சனை வந்து அவங்க பின்னாடி ஒரு பேய் மாதிரியோ, ஒரு குட்டி சைத்தான மாதிரியோ, இல்லை ஒரு சேவனை மாதிரியோ யாரோ ஒரு ஆள் மூலமா ஸ்டார்ட் ஆகி நல்லா இருக்கிறத ஃபேமிலி எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும்.